15 வருஷமா ஆறலையா? சுகரா இருக்க போது டாக்டர் போய் பாடுறா. மதகஜராஜா சரியான கலெக்ஷனை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 8வது நாளுமே இந்த படம் தமிழ்நாட்டில், அதுவும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை சரியான நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் தமிழ் படங்கள் வணங்கான், காதலிக்க நேரமில்லை, நேசிப்பாயா, அப்புறம் மெட்ராஸ்காரன், இந்த படங்கள்லாம் வசூல் ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசுவோம். இன்னொரு பக்கம் தெலுங்கில் வந்து அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சங்கராந்திக்கு வஸ்துனம் வேறு லெவல் கலெக்ஷன் 150 கோடிக்கு மேலே வசூலை வாரி குச்சிருக்கு வெறும் 6 நாளில். அது மட்டும் இல்லாமல் தாக்கு மகாராஜா அந்த படத்தோட கலெக்ஷன், கேம் சேஞ்சர், புஷ்பா 2, இன்னும் சில படங்களோட வசூல், ஹிந்தியில் வந்து எமர்ஜென்சி, ஆசாத் அப்படிங்கிற படம் எல்லாத்தோட வசூலையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, வானத்தை போல தான். வானத்தை போலையில் கேப்டன் அவர்கள் நம்ம மீனா வீட்டில் போய் வேலை பார்ப்பாரு. அங்கே அவங்க ஒரு மாதிரி ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. அப்புறம் மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் மறுபடியும் நம்ம செந்தில் அவர்களோட கடையில் வந்து வேலை பார்ப்பார். அங்கே வந்து காஃபி குடிக்கிற மாதிரி வந்து அந்த சோம்பு டப்பாவில் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒன்று எழுதி வச்சுட்டு போவாங்க. ஸோ அதை தான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் எஸ் நிமேஷ்நாத், வடிவேல் வடி, முகமது ஆதில், புருஷோத்குமார், மாணிக்கம் கேமிங், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து மதகஜராஜா படத்தோட வசூலை சொல்லும்போது நிறையா பேரோட கமெண்ட்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப நாளாக இந்த என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நம்மளுக்கு வந்து கருத்து சொல்கிறேன், அது சொல்கிறேன், இது சொல்கிறேன்னு ஜாதி இதுன்னு சில விஷயங்களை நம்மளுக்கு ரொம்ப போட்டு பாடம் எடுத்துட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸோட கொஞ்சம் கிளாமரு, நகைச்சுவை, அது இதுன்னு வரும்போது கொண்டாடுறோம். ஸோ அப்படி கொண்டாடின ஒரு படம் தான் இது. அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம பார்க்காததுனால இப்போ இந்த படத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது, பாட்டு சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப மோசமான படம், இது எப்படி வெற்றி ஆகுதுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இதில் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ இந்த 2025 முதல் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. வசூல்களை போயிடலாம். ஃபத்தே அப்படிங்கிற படம் டே 10 இந்தியாவில் வந்து 60 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 13 கோடியே 60 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 84 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் எமர்ஜென்சி திரைப்படத்தோட டே 3 இந்தியாவில் வந்து 5 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 25 லட்சம். நேற்று நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்தியாவில். ஸோ டோட்டலாக 12 கோடியே 50 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆசாத் அப்படிங்கிற படம் டே 3 இந்தியாவில் வந்து 1 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 85 லட்சம். ஸோ டோட்டலாக 5 கோடி இந்தியாவிலையும், 5 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட், ஆக்சுவலாக ரொம்ப பெரிய பட்ஜெட்டு தான். மார்க்கோ திரைப்படத்தோட டே 31 கேரளாவில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 42 கோடியே 81 லட்சமும், வேர்ல்டு வைடு 105 கோடியே 93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 31 நாளில். ரெக்கா சித்திரம் அப்படிங்கிற படம் டே 11 கேரளாவில் 2 கோடியே 4 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 35 லட்சம். ஸோ டோட்டலாக 23 கோடியே 22 லட்சம் கேரளாலையும், 42 கோடியே 38 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரியான பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் பிரவீன் கூடு ஷப்பு அப்படிங்கிற படம் டே 4 கேரளாவில் 90 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக 4 கோடியே 22 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 46 இந்தியாவில் வந்து 1 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடி. ஸோ டோட்டலாக 1777 கோடியே 76 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 46 நாளில். டாக்கு மகாராஜ் டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 25 லட்சம், தமிழ்நாட்டில் 35 லட்சம், கர்நாடகாவில் 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 88. நேற்று தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நல்ல கலெக்ஷன். ஆக்சுவலாக இந்த படம் தமிழ்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு 17ஆம் தேதி. ஸோ டாக்கு மகாராஜ் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 88 கோடியே 75 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 1 கோடியே 11 லட்சம் தமிழ்நாட்டிலையும்,
கர்நாடகாவில் 7 கோடியே 72 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 92 லட்சம், ஓவர்சீஸில் 22 கோடியே 60 லட்சம், வேர்ல்டு வைடு 121 கோடியே 10 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் சங்கராந்திக்கு வஸ்துனம் நேற்றுமே சரியான கலெக்ஷன். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 21 கோடியே 85 லட்சம், தமிழ்நாட்டில் 30 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 50 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 29 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 6. ஸோ கிட்டத்தட்ட 30 கோடின்னு வைங்களாம், சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே இந்த படம் 120 கோடியே 58 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 64 லட்சம், கர்நாடகாவில் 9 கோடியே 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 14 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 25 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 158 கோடியே 59 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரியான நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராஃபிட்டை இந்த படம் வெறும் 6 நாளில் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு கேம் சேஞ்சரில் விட்டு தான் இதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறம் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டே 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 15 லட்சம், தமிழ்நாட்டில் 17 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாவில் 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 78 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடிக்கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 10. ஸோ டோட்டலாக 90 கோடியே 10 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டில் 9 கோடியே 39 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 77 லட்சம், கேரளாவில் 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 கோடியே 88 லட்சம், ஓவர்சீஸில் 45 கோடியே 36 லட்சம், உலகம் முழுக்க 197 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 10 நாளில். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த படத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறது. அப்புறம் தமிழ் படங்களில் மெட்ராஸ்காரன் திரைப்படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 லட்சம், வேர்ல்டு வைடு 3 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடியே 66 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 26 லட்சம். அப்புறம் வணங்கான் திரைப்படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 8 கோடியே 59 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 76 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேசிப்பாயா அப்படிங்கிற படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடி தமிழ்நாட்டிலே, வேர்ல்டு வைடு 1 கோடியே 16 லட்சம். ஒரு மரண தோல்வி அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை. காதலிக்க நேரமில்லை டே 6 தமிழ்நாட்டில் 75 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம். ஸோ டோட்டலாக 8 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டிலே, வேர்ல்டு வைடு 9 கோடியே 15 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 21 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இந்த படமே ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த படம் 1 கோடியே கூட கிராஸ் பண்ணல, லட்சங்களில் தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்களோட திரைப்படம் அந்த பொன்னியின் செல்வனை சேர்க்காம ஒரு 6 படம் ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மதகஜராஜா திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4 கோடியே 90 லட்சம், கர்நாடகாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 8. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 43 கோடியே 50 லட்சமும், கர்நாடகாவில் 1 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸில் 3 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 49 கோடியே 45 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட 50 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க வெறும் 8 நாளில். சரியான கலெக்ஷன். அந்த 100 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே ஒரு ப்ரெடிக்ஷனாக கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.